என்ன சார் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குற மாதிரி தெரியுது? அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாங்கல்ல, அண்ணாமலை ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? குருமூர்த்தி இது வரைக்கும் அண்ணாமலை கூட தான் இருந்தாரு. இன்னைக்கு குருமூர்த்தியவே அண்ணாமலை எதிர்த்து பேசுறாரு, அதனாலதான் அண்ணாமலையே குருமூர்த்தி எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை. குருமூர்த்தி அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரம் கிடையாது. குருமூர்த்தி அண்ணாமலை கூட எல்லாம் இல்லை. ஹவுஸ் ஓனருக்கு வேற, புரோக்கர் வேற. நாயை நம்பி நட்டாத்தில் இறங்கினவன் கெதி என்ன ஆகுன்றது ஒரு பழமொழி. அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குருமூர்த்தி அவர்களுடைய சமீபத்திய பேட்டி பாத்தீங்களா சார்? இது அந்த ஆளோட ஆள்னு சொல்லி அந்த பேட்டியை வேற உட்காந்து பார்க்க சொல்றீங்க. செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தது, நிர்மலா சீதாராமன் தான் பின்னணியில இருந்து இயக்குனாங்க நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் டம்மி பீஸுங்க. ஓபிஎஸ் முன்னாடி சொல்லியிருந்தாரு அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல அப்படின்னு. தத்துவ ஞானியா ஏதோ புக்குல படிச்சுட்டு பேசியிருப்பாரு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குற மாதிரி தெரியுது? அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாப்புல, அண்ணாமலை ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அண்ணாமலை இதுலேயே தான் இருப்பார். தூக்கி எறிஞ்சா அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாப்புல. இல்லைன்னா வேற ஏதாவது கட்சியில் சேரும், தனி கட்சியில் ஆரம்பிக்கும். பாஜகக்குள்ள இருக்கிறவங்களே அண்ணாமலையை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஆமாம், பாஜகவில் இருக்கவங்க தான் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கவங்க தானே எதிரியாக இருக்க முடியும். பாஜகவில் இருக்கவங்க தான் அண்ணாமலை போட்டு அடித்தாப்புல. இப்போ அண்ணாமலை அவங்க போட்டு அடிக்கிறாங்க. திருப்பி வீட்டுக்குள்ளே தானே சண்டை நடக்கும். வெளியில் இருக்கவங்க சண்டை நடந்தால் கொலையாக போய் முடிஞ்சிடும். அதனால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற சண்டை, ஏற்கனவே இருந்தவங்களை ஒழிச்சு ஒன்றும் இல்லாமல் அடித்ததுக்கு அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. எல்லாமே தீய சக்திகள் தானே. குருமூர்த்தி இது வரைக்கும் அண்ணாமலை கூட தான் இருந்தாரு. இன்னைக்கு குருமூர்த்தியவே அண்ணாமலை எதிர்த்து பேசுறாரு, அதனாலதான் அண்ணாமலையே குருமூர்த்தி எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை. குருமூர்த்தி அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரம் கிடையாது. குருமூர்த்தி அண்ணாமலை கூடலாம் இல்லை. குருமூர்த்தி லாபி வேறு, அண்ணாமலை லாபி வேறு. அண்ணாமலை நான் பிராமின் லாபி இப்போ கட்சியில் போட்டாங்க. மோடி பார்த்து அப்பாயின்மெண்ட்டு இவங்க தான் கொண்டு போய் விட்டாங்க. கடைசியில் இவங்க தலையிலே மிளகா அரைச்சிட்டாப்புல. குருமூர்த்தியை பொறுத்தளவுக்கு பவர் ஏஜென்ட், வீடு புரோக்கர் மாதிரி, அரசியல் புரோக்கரு. ஸோ அது வேறு இது வேறு. இவர் அரசியல்வாதி, அவர் அரசியல் புரோக்கரு. புரோக்கருக்கும் அரசியல்வாதிக்கும் ஹவுஸ் ஓனருக்கு வேறு, புரோக்கர் வேறு. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் இவங்க வேறு ட்ராக், அவர் வேறு ட்ராக். அதனால் இவர் அவரை எதுக்கிறதா, இவர் இது பண்ணுறது. அவர் புரோக்கராக அங்கே போய் சொல்லுவார், இங்கே வந்து சொல்லுவார். இதுதான் அவரோட வேலை. இந்த குருமூர்த்தி அண்ணாமலையை வச்சுதான் இபிஎஸ்ஸை எதிர்த்து பேச வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. இல்லை, குருமூர்த்தி சொல்கிறது அண்ணாமலை கேட்கல. குருமூர்த்தியை பொறுத்தளவுக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, வீடு புரோக்கர் மாதிரி தாங்க, அரசியல் புரோக்கர். இருந்தாலும் சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு வேறு ட்ராக் ஓட்டிகிட்டு இருப்பார். இவரை பிடிச்சி வரேன், கட்சியில் அவரை பிடிச்சி வரேன், ரஜினிகாந்தை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கொஞ்ச நாள் டெல்லிக்குள்ளேயே வந்தேன்னா உன்னை கொண்டே விடுவேன்ட்டாங்க. உன்னை பார்த்தா உள்ளே தூக்கி வச்சுருவாங்க. அதனால் ஒரு 3 வருஷம் டெல்லி பக்கமே போகல. அதுக்கப்புறம் திருப்பி பவுடர் அடித்து அண்ணா அப்படி ஆயிடுச்சுன்னா அவர் வரேன்னாரு. கடைசி வந்து ரஜினி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி பவுடர் அடித்து போய் இவரை கொண்டு வரேன், அவரை கொண்டு வரேன், இந்த அவரை சேர்க்குறேன்னு சொல்லி புரோக்கர் வேலை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கு. அதுக்கும் அண்ணாமலைக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் அண்ணாமலையை ஒழிச்சு கட்டுறதுக்கு அந்த புரோக்கரும் ஒரு காரணம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. குருமூர்த்தி அவரும் ஒரு காரணமா சார்? ஆமாம், அண்ணாமலை பிராமின் லாபி தானே. கட்சியிலையும் பிராமணர்கள் போகிறதையும் ஒழிச்சு கட்டினது அண்ணாமலை தான். இப்போ அவர்கள் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க. இந்த கட்சி நம்ம ஆரம்பித்து இவ்வளோ நாளாக பாதுகாத்து வச்சுருக்கோம், நம்மளே ஒழிச்சு கட்டிட்டான்னு போது இப்போ இவங்க எல்லாமே ஒன்று செய்வாங்க. குருமூர்த்தி இந்த குரூப்பு பிராமண குரூப்பு எல்லாம் பிராமண ஜனதா பார்ட்டி தானே முதல்ல இருந்துச்சு. அந்த குரூப் ஃபுல்லாக இப்போ திருப்பி சேர்ந்து அண்ணாமலை ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இப்போ முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் போயிட்டுருக்கு. அவர்கள் தான் இப்போ ஐடி இடி இவங்களெல்லாம் வச்சு அண்ணாமலை மிரட்டி மினிஸ்டர்கிட்டே லஞ்சம் வாங்கினாலும் அண்ணாமலை பல பேர்கிட்ட காசு போட்டது, கஸ்டம்ஸில் காசு அடித்து தங்க கடத்தல் எல்லாத்துலேயும் எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டு தான் அண்ணாமலை. இப்போ திருப்பி அதை பூரா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டை பூரா இவங்க கைப்பற்றினோடனே இப்போ அண்ணாமலைக்கு எதிராக அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து விட்றாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. குருமூர்த்தி அவர்களுடைய சமீபத்திய பேட்டி பார்த்தீங்களா சார்? இது தமிழ்நாட்டுடைய ராஜகுரு மாதிரி இதெல்லாமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தான் வேலை இல்லை குருமூர்த்தி பேட்டிலாம். அந்த ஆள்லாம் ஒரு ஆள்னு சொல்லி அந்த ஆள் பேட்டியை வேற உட்காந்து பார்க்க சொல்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சொல்லியிருக்கா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டோட அரசியலை அவர் தான் தீர்மானிக்கிற மாதிரி சொல்கிறாரு. யார்? குருமூர்த்தி அவர்கள். இல்லை, இப்போ புரோக்கர் அதாங்க சொல்லுவாங்க. நீங்கள் வீடு வாங்க எங்கே பாருங்கள், இதாங்க ரேட்டு, நான் சொன்னேன்னா குறைப்பார். புரோக்கர் சொல்லுவாங்க தெரியுமா, வாடகை என்னங்க இப்படி 20,000 வாடகை சொன்னேன், நான் சொன்னேன்னா குறைப்பாருங்க, 17 ரூபாய்க்கு முடிச்சு தரேன், நீங்கள் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா நான் 17 ரூபாய்க்கு கொடுத்தேன். இல்லைன்னா அவர் 20 ரூபா சொல்கிறாரு, நீங்களாச்சும் அவராச்சு. புரோக்கர் இப்படி தானே பேசுவான், வீட்டு புரோக்கர். ஸோ அந்த மாதிரி தான் அவன் வீடு மாதிரியே பேசுவான். அவன் சொன்னால் அவன் பூரா கேட்குற மாதிரி பேசுவான். அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து பெரிய ஆளாக இருப்பான்.
இல்லை வாடகைக்கு போகிறவனும் பெரிய ஆளாக இருப்பான் சமூகத்தில். ஆனால் புரோக்கர் பீலா விட்டு டிஎஸ்பிடியில் வந்துட்டு அவன் விட்ற பீலா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க குடும்பம் 4 பிள்ளைங்களாம் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க அவங்க. இல்லைங்க, தண்ணி வேஸ்ட் ஆகுன்னுவாங்க, இதுன்னுவாங்க, சொந்தக்காரங்களாம் வரக்கூடாதுன்னுவாங்க அப்படின்னா இவன் ஓனர் மாதிரி பேசுவான். அது புரோக்கர்களோட வேலை எப்போவுமே அப்படி தான். குருமூர்த்தியை நம்பி சென்றவர்கள் எல்லாமே ஒரு நடாத்தில் விட்டுட்டு போன மாதிரி ஒரு நிலை இருக்கு. குருமூர்த்தியை நம்பி போனால் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் குருமூர்த்தியை நம்பி தான் தர்ம யுத்தம்லாம். அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, குருமூர்த்தியை நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, அவரும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுறாங்க, நாயை நம்பி நட்டாத்தில் இறங்கினவன் கெதி என்ன ஆகுன்றது ஒரு பழமொழி. ஸோ அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பழமொழிலாம் அந்த காலத்திலே இருக்குது. இப்போ இந்த ஓபிஎஸ் டிடிவி குருமூர்த்தி அவர்களை பெரும்பாலும் அவர் தான் இயக்குனார்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார்? அதை தாங்க சொல்கிறேன். இப்போ புரோக்கர் தான் நான் சொல்லிட்டேன், ஒன்று புரியுது. அவங்களுக்கு வீட்டு புரோக்கர் சில நேரம் சாவி கொடுத்துருப்பாங்க, ஓனர் பார்த்துக்குங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க வீட்டு, புரோக்கரை நம்பி கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்து கொஞ்சம் வாடகை கடை வாங்கி கொஞ்சம் இது பண்ணுங்கள், அந்த வீடை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்க, அந்த மாதிரி தான் அது. அப்போ புரோக்கர் என்ன பண்ணுவான், என் வீடுன்ற மாதிரி பேசுவான். ஸோ இதுதான் குருமூர்த்தியோடைய டெக்னிக். அதை நம்பி இவங்கெல்லாம் போவாங்க. இப்போ தினகரன்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருப்போம், மிகப்பெரிய டேலண்டான ஆள், பயங்கரம், ஜெயலலிதாவே சமாளித்த ஆள், ஜெயலலிதா பினாமியாக இருந்து சொத்துக்களை மெயின்டைன் பண்ண ஆளுன்னு பெருமையாக நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா ஒரு சாமியார் போய் பார்க்குறேன்னு கையெடுத்து கும்பிட்டு அங்கேயே இருந்தாருன்றிருப்பார். அதுக்கப்புறம் சுகேஷ்னு ஒருத்தன்ட்ட போய் ஏமாந்தார். ஊரே ஏமாற்றி இத்தனை அமைச்சர்களை கையில் வச்சுருந்து இத்தனை பேர் அமைச்சராகி எம்எல்ஏ ஆக்கி, அதுக்கு தினகரன் அவ்வளோ பெரிய டெரர் பீஸ் தான். ஆனால் கடைசியில் சுகேஷ்ன்றவன்ட்ட போய் டோட்டலாக ஏமாந்து ஜெயிலுக்கு போன கதை தெரியுமில்ல. ஸோ அந்த மாதிரி யார்ட்டையாக ஒருத்தட்ட ஏமாந்துடுறாங்க, ரொம்ப ஏப்ப சாப்பையாக ஒருத்தட்ட ஏமாந்துடுறாங்க. பெரிய பெரிய ஆளாக சமாளிக்கக்கூடிய தினகரன் வந்து இந்த மாதிரியான லூசுகள்கிட்ட போய் ஏமாந்துறதும் இருக்குது. நம்பி ஏமாந்துறது, லூசு தானே அப்படின்னு நினைக்கிறது, அவன் ஏமாற்றிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் ஏமாந்துருவாங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜக தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தினதே அண்ணாமலை அவர்கள்னால தான். அப்படிங்கும்போது இப்போ அண்ணாமலைக்கு எதிராக அந்த நில ஊழல் வழக்கு, அது என்ன சார், என்ன பின்னணி? அது என்ன பின்னணியா? இதில் என்ன பின்னணி? காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்காரு, பணத்தை சேர்த்து வச்சு அப்புறம் மொத்தம் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கேன், எண்ணி பார்த்துருக்கேன், 72 கோடி இருந்திருக்கு. சும்மா சிறுக சேர்த்து அவங்களாம் வேலை பார்த்துருக்காருல ஐபிஎஸ்ஸாக, அந்த காசை வச்சு இடம் வாங்கியிருக்காரு, 70 ஏக்கர் இடம் வாங்கியிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? ஐபிஎஸ்ல வேலை செஞ்சு 72 கோடி சம்பாதிக்கலாம், சேர்த்து வச்சு தானேங்க வாங்கியிருக்காரு. அவர் குடும்பம் ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. அவர் தானே சொல்கிறாரு, நாங்கள் உண்மையாக நேர்மையாக சம்பாரித்து எங்களோட வருமானத்தில் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தான் இடம் வாங்கியிருக்கோன்றாரு. அதையே நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதில் இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கிலலாம் நிறைய பணம் மிரட்டி அவர் அண்ணாமலை வாங்கிட்டாரு. அந்த பணம் செந்தில் பாலாஜிட்ட மட்டும் இல்லை, பல அமைச்சர்கள் அவர் கப்பம் கட்டியிருக்காங்க. புரியுதா? அமைச்சர்கள்ட்ட வாங்கியிருக்காப்புல, கல்குவாரிக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, கடத்தல்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, ஸ்மக்லர் கோல்டு ஸ்மக்லர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, கோல்டு ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க, கஸ்டம்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லி நீங்கள் குறை சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தான் வாங்கியிருக்காரு, நிறந்து தான் வாங்கியிருக்காரு. அதை வச்சு தான் இன்றைக்கி சிறுக சேர்த்த காசில் தான் 72 கோடிக்கு இடத்த வாங்கியிருக்காரு. இதில் எல்லோரும் பொறாமப்படுறாங்க அவரை பார்த்து. என்ன பண்ணுறது? அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்குன்னு இருக்குது, அதனால் அவர் தனிக்கட்சி ஆரம்பித்தாருன்னா அவருக்கு பலம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே சார். அதாவது இன்ஜின் வந்து இருக்குது, 15 கோச் இருக்குது, வேகமாக போகுதுன்னு வைங்க. இன்ஜினை கழட்டிட்டிங்கன்னா கோச் வேஸ்ட்டு. அது ஏசி கோச்சாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ போகிற கோச்சாக இருந்தாலும் இப்போ இயங்கவே இயங்காது. வெறும் இன்ஜினை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அண்ணாமலை அங்கே இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அங்கேருந்து வெளியில் வந்துட்டால் அண்ணாமலை வந்து ஒரு ஆட்டோ, சேர் ஆட்டோ மாதிரி ஆயிடுவார். இப்போ அண்ணாமலைக்கு எதிராக பாஜகக்குள்ளாரையே நெருக்கடி கொடுக்கறது பாஜகவுக்கு பின்னாடி தானே சார் வாக்கு சதவீதத்தில்? அதை பற்றி அவங்களுக்கு ஏன் கவலை? அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? நெருக்கடி கொடுக்குறவனும் கவலை இல்லை, நெருக்கடி யாருக்கும் கவலை இல்லை. 2 பேருமே பாஜகக்காக இல்லையா, அவங்க சுயநலத்துக்காக கட்சியில் பதவியில் இருக்காங்க, அதை வச்சு ஓட்டணுன்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இல்லை அப்படின்னாலும் அதிமுக பாஜக கூட்டணி இப்போ சமீபத்தில் நடந்த பாஜக முகவர் கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்ற இடத்துலையும் முன்னணியில் வச்சுருந்தாங்க. மூப்பனார் நினைவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகில் உட்கார்ந்துருந்தார். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சமீபம் வரைக்கும். திடீர்னு அவருக்கு எதிராக பாஜகவிலிருந்து கிளம்புனது கட்சி மேலிடம், குறிப்பாக அமித்ஷா எப்படி பார்க்குறாரு சார்? அது அமித்ஷா எப்படி பார்க்குறாருன்னு அமித்ஷாட்ட தான் கேட்கணும். இப்போ எடப்பாடியார் போய் கேட்டாருன்னா சொல்லுவார் அவர். சார் அப்படி இல்லை, இன்றைக்கி பாஜகவில் தான். ஏன்னா அண்ணாமலை விட மாபெரும் கொள்ளையர்கள் தான் மத்தியில் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அண்ணாமலை மேலே இருக்க குற்றச்சாட்டாக பதவி விட்டு நிற்கிறாங்க. இன்னும் அது நேர்மையான கட்சின்ற மாதிரி அண்ணாமலை தப்பு செஞ்சுட்டாருலாம் கிடையாது. அண்ணாமலைன்ற அவர் வந்து அந்த கட்சியில் அமித்ஷாவை விட ஒரு 1000ல் 1 பங்கு தான் அடிச்சிருக்காங்க. அதனால் அவர்களுக்கு தெரியும், அவர்களாக தூண்டி வருது அண்ணாமலையோடைய இதை குறைக்கிறதுக்கும் பவரை குறைக்கிறதுக்கு. அவர்களாக டீ கடையிலாம் மாஸ்டர் வந்து ரொம்ப திக்காக பால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அவரோட டைல்யூட் பண்ணிவிட்டு
அண்ணாமலை ரொம்ப ஆடக்கூடாது, அண்ணாமலையை வச்சு தான் பிஜேபிலாம் கிடையாது, பிஜேபி தூக்கி போட்டால் அண்ணாமலை தெருவுக்கு போகணுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மிரட்டி வச்சுருப்பாங்க. அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறத குறைக்கிறதுக்கான ஒரு உள்ளடி வேலை கூட்டம் இருக்கிறதில்ல, அண்ணாமலைக்கு எந்த இதுவுமே கிடையாது, பிஜேபி வச்சு தான் அண்ணாமலை, பிஜேபி தூக்கி போட்டால் அண்ணாமலை ஒன்றும் இல்லைன்றத வச்சு தான் போயிட்டு. எடப்பாடி அவர்கள் நேற்று பேசின விஷயத்தில் விஜயை பற்றி ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு. ஆனால் எந்த இடத்துல அவர் விஜய்னு பேரை குறிப்பிடாம அப்புறம் எப்படி இங்கே விஜயை குறிப்பிடுறாருன்றீங்க? சில ஊடகங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கெல்லாம் தொடர் நேரலை எல்லாம் செய்கிறாங்க அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. இன்னும் விஜய் ஒரு சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுறாரு. விஜய் பக்கம் இல்லை, சாஃப்டாக ஹேண்டில், அவர் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணான்னா ஆடாக ஹேண்டில் பண்ணான்னா அது, அதாவது ஒரு புரோட்டா மாஸ்டர் இருக்கார், 4 பூரா மாவு ஊற போட்டாருன்னா 1 மணி நேரம் ஊற போட்டாருன்னா அவர் சாயந்தரம் புரோட்டா தான் போட போகிறாரு, ரெண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் அவருக்கும் புரோட்டா மாஸ்டருக்கும் புரோட்டா மாவுக்கும் உள்ள தொடர்பு தான் விஜய்க்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு. அதனால் அந்த 2 பேரையும் பிரிக்க முடியாது. அதனால் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார். செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்தது. நிர்மலா சீதாராமன் தான் பின்னணியிலிருந்து இயக்குனாங்க நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் என்ன, நிர்மலா சீதாராமன்லாம் டம்மி பீஸுங்க, தமிழ் தெரியாதுன்றதுக்காக நிர்மலா சீதாராமன் போய் பார்க்க சொல்லியிருக்காரு அமித்ஷா. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து ஹிந்திக்காரன் வரான், இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு ஹிந்திக்காரனை பிடிச்சிட்டு வராங்க, அங்கே பார்த்தா யாருக்குமே ஹிந்தி தெரியாது, அங்கே ஒருத்தன் கைதி உட்காந்துருப்பேன், இவனா பிடிச்சிட்டு வந்திருப்பேன், உனக்கு ஹிந்தி தெரியுமாட்டான், நான் தெரியும் சார், கேள்றா என்ன சொல்கிறான்னு அப்படின்னா அதுக்கு ஒருத்தனை வச்சுருப்பேன், அதுக்காக அவன் போலீஸ் ஆகிட முடியாது. அந்த மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ் தெரியாத இவருக்கு அமித்ஷாக்கு, அதனால் ஆமாம் அந்த ஊருக்காரர் வந்திருக்காரு என்னன்னு கேட்டு சொல்லுமான்றதுக்காக தான் வச்சுருக்கேன். நிர்மலா சீதாராமன் அரசியல்வாதியும் கிடையாது, நீங்கள் ராஜதந்திரி ரேஞ்சுக்கு பேசுனீங்க, நிர்மலா சீதாராமன் தான் கூப்பிட்டு பேச்சுவார். நிர்மலா சீதாராமன் டிரான்ஸ்லேட்டராக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். போய் சொல்கிறத அந்த அம்மா அங்கே போய் சொல்லும். செங்கோட்டையன் ஒரு அமைதியான மாதிரி தெரியுதே சார். எதுக்கு அப்புறம் என்ன டெய்லி அவருடைய பேச்சுவார்த்தைங்கிறது காலையிலேருந்து கத்திக்கிட்டேவா கிடக்க முடியும்? அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருக்கிறது தான், பேசுகிற நேரத்தில் பேச வேண்டியதான். ஸோ என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் கட்சி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்காக அமைதியாக இருக்கார் இதாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இருக்காரு பார்க்கலாம், அவர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரியும். ஓபிஎஸ் முன்னாடி சொல்லியிருந்தாரு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அப்படின்னு. தத்துவ ஞானியா ஏதோ புக்கில் படிச்சுட்டு பேசியிருப்பாரு. செங்கோட்டையனும் இப்போ எதிராக கிளம்பி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் திமுகவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? திமுகலாம் எதுக்கு, திமுக எதுக்கு அவனை லூஸாக போச்சு, திமுக அவங்க வந்து திமுக தான் அவங்களோட எதிரி, திமுகவை வெற்றி கொள்வதற்காக இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்த போதிலும் கட்சி யார் தலைமையாக இருக்கிறதுன்ற சண்டையில் செங்கோட்டையன் தலைமையாக இருக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு. இப்போ இந்த விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார்? அவருடைய திருச்சி சந்திப்பு என்ன பேசினார் அவர் விஜய்? அவர் பாஜகவை எதிர்த்து என்ன பேசினார்னு தெரியல, ஏதோ பேப்பரில் எழுதி வச்சது தானே சொல்கிறீங்க. அதை பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் ரீச் செஞ்சால் அவன் படிச்சுட்டு போயிருப்பான்ல, அது போய் என்னது பேப்பரை போய் அங்கே போய் பேசுறதுங்க. அவருக்கு கூட்டம், அவர் ஒரு மாஸ் லீடர், அவர் திருச்சி அவங்களாம் சொல்லிக்கிற வேண்டியதான், மாஸ் லீடரு பாஸ் லீடரு அப்படின்றது அவங்களா. என்ன சினிமாவை வந்து நான் 10 பேரை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு தலைவான்னு கற்ற விடுறதுங்க, எல்லாம் சொல்லிக்கிறாங்க. விஜயை வந்து இது வரைக்கும் ஒரு பொருட்டா ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் விமர்சிக்கலை. இந்த திருச்சி கூட்டத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் விமர்சிக்கிறாங்க. அதை விஜய் ஒரு அறிக்கையாக கூட கொடுக்குறாரு, இந்த மாதிரி இப்போ நான் வெளியே வந்த உடனே என்னை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இது வந்து தாவைக்காக்கு ஒரு வெற்றியாக அவங்க தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் இது? அது அவன் சின்ன பையங்க ஏதாவது குழந்தை பசங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் 2026 வரைக்கும் அவருக்கு பொழுதுபோக்காக இருக்கும். 2026க்கு அப்புறம் அவருக்கு வீட்டுக்கு போயிடுவார், அரசியல் கட்சியை கலைச்சிட்டு திருப்பி படத்துக்கு போயிடுவார், அவ்வளோதான். அவரெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. விஜயெல்லாம் ஒரு கணக்கிலே கிடையாது, யாருக்குமே கணக்கில் கிடையாது. அண்ணாமலை விஷயத்தில் சார், அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிராக உள்ளடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால அண்ணாமலையை ஒரு டார்கெட் பண்ணணும், அவரை கைது பண்ணதுக்காக தான் இந்த விஷயத்த பாஜக உள்ள இருந்து எடுத்திருக்கிறாங்க. விரைவில் அண்ணாமலை கைது செய்யப்படுவார் அப்படின்னு நல்லா சொல்லலாம். ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை ஏன் போய் கைது செய்கிறாங்க? அதை விட பெரிய ஆள் பார்த்தா மோடிஜியிலேருந்து ஆரம்பிக்கணும் கைதுனா. பல லட்சம் கோடி அடித்ததுக்கு அவர் இவர் அப்புறம் அமித்ஷா இந்த ஆர்டரில் வரணும். இவங்கெல்லாம் இப்போ ஒரு 10 பேருக்கு அப்புறம் தான் அண்ணாமலை வரும். ஸோ அதனால் அண்ணாமலையெல்லாம் சும்மா எதையாவது எவனா கிளப்பி விடுவான், எவனாவது கிளப்பி விடுவாங்க, யூடியூப்பில் எவனா ஒருத்தன் பேசுவான். அண்ணாமலை ஏன் கைது பண்ணுறாங்க? அண்ணாமலை வந்து இப்போ பிஜேபியில் அமித்ஷா முன்னாடி அண்ணாமலை வாழ்க அண்ணாமலை ஜின்னு கத்துனாங்கல்ல, அதுக்கான வேணை தான் இது. கொஞ்சம் தட்டி வைப்பாங்க, மண்டையில் கொட்டி வைப்பாங்க, அப்புறம் இது பண்ணிடுவாங்க. தவிர அண்ணாமலையெல்லாம் அப்படி சொல்லலாம் போட முடியாது. அண்ணாமலை வந்து என் முன்னாடியே நீ ஆள் திரட்டி உனக்கு வாழ்க்கை கோசமாக போட வைக்கிற அப்படின்றதுக்கு தான் உள்ளே இருக்க பேப்பர்லாம் கொடுத்து கட்சிக்காரனே பேச விட்டது. அப்படி டம்மி பண்ணி வச்சுருவாங்க. உள்ள பதவி கேட்காத வரைக்கும்
வந்து பிரச்சனை இல்லை. பதவி எதிர்பார்த்து உட்காந்துருக்கனால டம்மி பீஸாக்கி உட்கார வச்சுருங்க ஓரத்தில். ஐயா நான் வாழ்ந்தா போதும், பிஜேபி கட்சி விட்டு என்னை தூக்கிறாங்கன்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலை கொண்டு போய் அப்படி டம்மி பீஸாக வச்சு எலெக்ஷன் டயத்தில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி.